Hi guys, welcome to my channel. Today topic என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிராஜ் ஹீரோவா பண்ண 10 hours படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஹீரோ வந்து போலீஸாக இருப்பார். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கிட்னாப்பிங் கேஸ் வரும். அதை கண்டுபிடிக்க போவார். அந்த கேஸ் மேலே கேஸ் அப்படியே ஒன்று ஒன்றா அது விசாரிக்கிற டைம் லைன்லேயே ஒரு படம் ஃபுல்லாக அது கம்ப்ளீட் ஆகும். அது வந்து ஒரு 10 hours இந்த படம் ஃபுல்லாக அந்த கேஸை விசாரித்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து நல்லா எழுதியிருக்காங்க. ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது. இந்த போலீஸ்க்காக ட்ரைனிங்க்கு எக்ஸாமில் கொஸ்டின்லாம் கேட்பாங்கல்ல போலீஸு கலெக்டருக்கு, அந்த மாதிரி இந்த கேஸு வந்து இப்போ 4 பேர் இருக்காங்க ஒரு ரூமில், இவங்களை யார் கொண்டு இருப்பாங்கன்ற மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் வரும்ல, அந்த மாதிரி தான் இதில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு 25 பேசஞ்சரோட ஒரு டிரைவர் ஒரு கண்டக்டர் இருப்பாங்க. இதில் ஒரு டெத் இருக்கும். அதை எப்படி இவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்றதும் வரும். அதாங்க ஒரு கேஸ் வந்து ஒரு கிட்னாப்பிங் கேஸ் இருக்கும். அதை கண்டுபிடிக்க போயிட்டு அங்கேருந்து ஃபோன் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வரும். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் செத்து கிடப்பான். அப்படியே கேஸ் அப்படியே கண்டினியூ ஆகினே இருக்கும் அந்த விசாரணை. அது அங்கங்கே போயிட்டு கடைசியில் ஒரு அரசியல்வாதிக்கிட்ட வந்து நிற்கும். அந்த அரசியல்வாதி தான் எல்லாமே பண்ணியிருப்பான். அவன் தான் மெயின் வில்ல. படத்தில் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நிறையா இருக்குங்க. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் ட்விஸ்ட்டு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் பார்க்க வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த ட்விஸ்ட்டு. ஏன்னா புதுசாக அப்படியே ட்ரெய்லர் பார்க்காம நேராக படம் பார்க்க வந்தவங்களுக்கு அவ்வளோவா பெருசாக தெரியாது. ட்விஸ்ட்டு தான், ஆனால் பெருசாக இம்பேக்ட் ஆகாது. இதில் என்ன நெகட்டிவ் பாயிண்ட்னாக்கா இந்த படத்தில் வந்து வில்லனை லாஸ்ட்டாக காட்டியிருப்பாங்க. அந்த லாஸ்ட்டாக காட்டினதை வந்து கொஞ்சம் முன்னாடி காட்டியிருக்கலாம். ஏன்னா வில்லன் வந்து இவன் தான் வில்லன்னு லாஸ்ட்டாக காட்டி அப்படியே படம் முடிச்சிருவாங்க. இது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் தான் வில்லன் இப்போ தான் பார்த்தா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்ட்டு படம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி. அதனால கொஞ்சம் முன்னாடி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சிபிராஜ் வந்து நிறைய படம் பண்ண மாட்டேன்றாரு, ஏன்னு தெரியல. ஏன்னா அவர் நல்லா தான் ஆக்டிங் பண்ணுறாரு, ஆக்ஷன் சீன் நல்லா இருக்குது, அவர் அவங்க அப்பா மாரி எல்லாமே நல்லா தான் பண்ணுறாரு. ஆனால் ஏன்னு தெரியல, நிறைய கதை சூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் நடிக்கிற படமும் சரியாக போக மாட்டேங்குது. லாஸ்ட்டாக என்ன படம் வந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை வருது. இந்த நாயை வச்சு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவா இல்லை அதுக்கப்புறம் எடுத்தாரா அப்படின்னும் தெரியல நமக்கு. ஏன்னா அவரது வந்தால் பெருசாக ஓடவும் மாட்டேங்குதுங்க. அதர்வாவது கூட 1-2 போகுது நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் படம் கண்ணிலே பட மாட்டேங்குது. அவ்வளோதாங்க இந்த படம். அந்த படம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிளான ஸ்டோரி தான். நான் சொன்னேன்ல, அந்த எக்ஸாமில் கொஸ்டினுக்கு கேட்பாங்கள்ல போலீஸ்க்கு ஆர்மி எக்ஸாம்லாம், அந்த மாதிரி ஒரு கொஸ்டினாக கேட்க வேண்டிய ஒரு கதை தான் இந்த படம். அதை வந்து கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் ட்விஸ்ட்டு நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு பஸ்ஸு சீன் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் நான் ஸ்டோரியில் சொன்ன மாதிரி ஒரு பஸ்ஸில் வந்து ஒருத்தனை கொண்டுட்டு இருப்பாங்க. அவனை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிறது வந்து அந்த பஸ்ஸில் 27 பேர் இருப்பாங்க மொத்தம். அவங்களில் யார் அவனை கொன்னாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் ஹீரோவுக்கு. அது நல்லா இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிற விதம் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் வரவங்க ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதுவுமே கொஞ்சம் ஒரு 4-5 பேருக்கு ஸ்டோரியுமே காட்டியிருப்பாங்க, அவங்க என்னென்ன நிலைமையில் இருக்காங்கன்ட்டு. அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. அதனால் ஒரு சிம்பிளான ஸ்டோரியாக பயங்கரமாக கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு அங்கே இங்கன்ட்டு பரபரப்பாக காட்டி தூக்கம் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் மேலே இன்வெஸ்டிகேஷன் நிறையா பயங்கரமாக வந்துகிட்டே இருக்கும் இந்த படத்தில். பார்க்குறதுக்கு வந்து போர் இல்லாமல் நல்லா போகும். யாருக்கெல்லாம் இந்த க்ரைம் மூவிஸ்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா 10 hours படம் பேர். அந்த 10 hours ஒரு நைட்டில் என்ன பிரச்சனைலாம் நடக்குது. அதுவும் எனக்கு அந்த பஸ்ஸு ட்விஸ்ட்டுன்னு வச்சுருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் அது. அந்த மாதிரி நிறையா ட்ராவல்ஸுங்க அந்த மாதிரி பண்ணுறாங்களா, சீட்டிங் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அதுவும் முக்கியமாக எலெக்ஷன் டைம்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க, நம்ப முடியாது. யாரெல்லாம் 10 hours படம் பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இல்லை இது ஒரு மொக்க படம் தான் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல படம் தான். இதை மறக்காமல் எல்லாருமே போயிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா போர் இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக போயின்னு இருக்குது. இதில் காமெடிலாம் எதுவுமே இல்லைங்க. காமெடி சாங்கு இது அதுன்னு எதுவுமே இல்லை. ஹீரோயினே இல்லை. ஒரு ஃபுல் க்ரைம் தான் இதில். ஹீரோவும் கொஞ்சம் முறப்பாகவே இருப்பார் படம் ஃபுல்லாக. அது ஏன்னு தெரில. ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் மாதிரியே தான் இருக்கார் இந்த படத்தில் அவர்.